வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ்க்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் C#.NETல ஸ்விட்ச் கேஸ் பற்றி பார்க்க போகிறோம். மல்டிபிள் சாய்ஸ் இருக்க ஒரு பர்டிகுலர் சாய்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மல்டிபிள் ப்ராசஸ் இருக்க ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த இடத்துல நாம் ஸ்விட்ச் கேஸ்க்கு போவோம். அதுக்கான கான்செப்ட் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்க்க போகிறோம். கான்செப்ட் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிள், அதுக்கு வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சுக்கான சின்டாக்ஸ் கான்செப்ட். இப்போ ஸ்விட்சு ப்ராக்கெட்குள்ளே ஒரு வேல்யூ பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த பர்டிகுலர் வேல்யூ தான் நமக்கு சாய்ஸாக இருக்கும். ரைட், இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அண்ட் டிஃபால்ட் அப்படிங்கிற மாதிரி பார்ட் இருக்குது. இப்போ கேஸ் 1க்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பிரேக்கு, அதுக்கப்புறம் கேஸ் 2க்குள்ளேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரேக்கு அதே மாதிரி இருக்குது. ரைட், நாட் ஓன்லி இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்கான கான்செப்ட் எழுதணுன்னாலும் இங்கே கோடு எழுதிக்கலாம். ஒரு லைன் மட்டும் இல்லை, மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் உள்ளே எழுத முடியும். ரைட், இப்போ இந்த இன்புட் வந்து 1 இருந்ததுன்னா, இப்போ 1 தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கான ரிசல்ட் வந்து கேஸ் 1 வரும். இட் மீன் என்னன்னா, இங்கே 1 அப்படிங்கும்போது இந்த ரிசல்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இதே 2 அப்படிங்கும்போது இந்த கேஸ் 2 எக்ஸிக்யூட் ஆகும், 3ங்கும்போது கேஸ் 3 எக்ஸிக்யூட் ஆகும். இந்த 1, 2, 3 தவிர வேறு ஏதாவது கொடுத்தோன்னா இந்த டிஃபால்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ நான் 1, 2, 3 தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்ன நம்பர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் ஆர்டராக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் ஒரு அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் இந்த மாதிரி கொடுத்தோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நமக்கு பார்க்க இது பண்ணுறதுக்கு. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்பர் வேணுமாலும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ரைட், இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அவுட்புட் வந்து கேஸ் 1 அப்படின்னு கிடைக்குது, ஏன்னா இன்புட் வந்து 1. இதே 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கேஸ் 2 அப்படின்னு கிடைக்குது. இதே 25 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு டிஃபால்ட் கேஸில் அவுட் ஆஃப் கேஸ் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் அவுட் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கறனால இது வருது. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். 2 நம்பரை இன்புட் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் அந்த 2 நம்பருக்கு இடையில அடிஷன் பண்ணணுமா, சப்ராக்ட் பண்ணணுமா, மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா, டிவிஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சாய்ஸை செலக்ட் பண்ணுறோம். சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். இதை தான் இங்கே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்கு 3 வேரியபிள், நம்ம சாய்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். நம்பர் 1, நம்பர் 2 2 இன்புட் வாங்கணும், அதுக்காக கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே இன்புட் வாங்கியிருக்கேன். என்டர் 2 வேல்யூஸ் நான் ரைட் லைனில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீட் லைனுக்குள்ளே நம்பர் 1க்கும் நம்பர் 2க்கும் கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்கிறதுக்கான கோடு இது. அடுத்தது இங்கே செலக்ட் ஆப்ஷன் டு பர்ஃபார்ம், சும்மா இது நமக்கு புரியறதுக்காக. அடுத்தது இந்த லைனில் 1 வந்து அடிஷன், 2 சப்ராக்ஷன், 3 மல்டிப்ளிகேஷன், 4 டிவிஷன். இதுதான் நம்மளோட சாய்ஸ். இப்போ 1ன்னு கொடுக்கும்போது இந்த சாய்ஸோட வேல்யூ 1ன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் தான் டிஸ்பிளே ஆக போகுது. இப்போ அடிஷன் இந்த பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். 2ங்கும்போது சப்ராக்ஷன் நடக்கும், 3ங்கும்போது மல்டிப்ளிகேஷன், 4ங்கிறப்ப டிவிஷன் அண்ட் டிஃபால்ட் வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச் செலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்டர் 2 வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து 25 அண்ட் 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ செலக்ட் யுவர் ஆப்ஷன் டு பர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த இடத்துல நான் வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அடிஷன் வந்து 30 சொல்லுவோம். ஸோ அடுத்தது மறுபடியும் நான் நம்பர் கொடுக்குறேன் 25, 5. இப்போ நான் வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சப்ராக்ட் பண்ண வேல்யூ கிடைக்கும். ஸோ 3 மல்டிப்ளிகேஷன், 4 டிவிஷன், இதெல்லாமே கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ 25, 6. இப்போ நான் அடுத்து வந்து செலக்ட் பண்ணுறது 9 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ அவுட் ஆஃப் ரேஞ்ச் செலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ரைட், நீங்கள் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸை ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். இதே நீங்கள் ப்ராக்டிஸ் கூட பண்ணலாம்.